Hi friends, Anna Administrative Staff College presents IBBS course 2024. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்துட்ருக்கோம். நேற்று கிளாஸோட கண்டினியூஷன் இது. நேற்று கிளாஸ் பார்க்காதவங்க அந்த கிளாஸை பார்த்துட்டு இந்த கிளாஸ் பாருங்க. சரிங்களா? ஸோ அந்த கிளாஸ் பார்த்துருந்தா தான் உங்களுக்கு ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அதோட கண்டினியூஷன் அடுத்த ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்மளோட கிளாஸ் ஆல்ரெடி 12 கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? டென்ஸோட செகண்ட் பார்ட் பார்க்குறோம். ரெடியா? கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டென்ஸ் என்னங்க நமக்கு ஃபியூச்சரில் ஆஸ் யூஷுவல் ஃபியூச்சர் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு இது எப்படி பிரிக்கலாம்? 4ஆ பிரிக்கலாம். 1 சிம்பிள் ஃபியூச்சர். அடுத்துடுங்க ஃபியூச்சருங்கிறது என்ன? வரும் காலம், இனி நடக்க போறத சொல்றது. கரெக்ட்டுங்களா? சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூவஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது நமக்கு சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் அதோட யூசஸ் எங்கெல்லாம் நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சரை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சில இடத்துல உங்களால சொல்லவே முடியாது. இந்த இடத்துல நீங்க சிம்பிள் ஃபியூச்சர்னு சொல்றீங்களா, இல்ல வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றீங்களான்னு. ஏங்க நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கும் போதே பார்த்தோம் இல்லையா? ஃபியூச்சர் பிளானை கூட நம்ம எப்படி சொல்லியிருப்போம்? ப்ரெசென்ட்ல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்களேன், அட் த ப்ரெசென்ட் மொமெண்ட் ஒரு விஷயம் நடக்கும். அது உடனே அதுக்கேத்த மாதிரி இன்னொரு ரியாக்ட் நடக்குது இல்ல, அதுதான் சிம்பிள் ஃபியூச்சர்னு சொல்றாங்க. சம்மன் இஸ் அட் த டோர். யாரோ டோர் கிட்ட இருக்காங்க. ஐ வில் see who it is. நான் போய் பார்க்க போறேன். பிரசன்ட்டா தான் நடக்குது. ஆனா அந்த பார்க்க போறது என்னவா இருக்கு? ஃபியூச்சரா இருக்கு. கரெக்ட்டுங்களா? யாரோ ஒருத்தங்க டோர் கிட்ட இருக்காங்க. நான் அத பார்க்க போறேன். அந்த பார்க்க போறது மட்டும் எப்படி இருக்கு நமக்கு? ஃபியூச்சர்ல இருக்கு. ஸோ அதுதான் அட் பிரசன்ட் மொமெண்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா அது கன்டினியூவா ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஃபியூச்சர்ல நடக்க போகுது. அதுதான் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, இப்ப நீங்க ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ண போறீங்க. ஏதோ ஒண்ணு ஆஃபர் பண்றீங்க அப்படின்னா, ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. ஃபியூச்சர் அப்படின்னா ஜென்ரலான ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஷால் இல்லனா வில், அவ்வளவுதாங்க. ஷால் இல்லனா வில் பிளஸ் V1ல தான் நமக்கு வெர்ப் இருக்கும். கிளியரா? V1ல தான் வெர்ப் இருக்கும். அப்ப பாருங்க, ஐ வில் ஹெல்ப். வில் ஹெல்ப்ங்கிறது நமக்கு V1, ஹெல்ப் வில்லுங்கிறது நமக்கு மாடல் வெர்ப். கரெக்ட்டுங்களா? அப்போ ஐ வில் ஹெல்ப் யூ வித் யுவர் ஹோம்வொர்க் டுநைட். ப்ராமிஸ் பண்றேன். இன்னைக்கு நைட் நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? ஹோம்வொர்க்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றேன். ஷி won't டெல். பாருங்க, வில் பிளஸ் நாட் அப்படிங்கிறது என்னன்னு நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓன்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னது? ஃபியூச்சர். கரெக்ட்டுங்களா? அப்போ வில் நாட் அப்படிங்கிறது தான் இங்க ஓன்ட். ஷி ஓன்ட் டெல். டெல்லுங்கிறது V1ங்களா? மீ ஹர் பாஸ்வேர்ட். ரெஃப்யூசல், ஏதாச்சும் நீங்க ரெஃப்யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதையும் நீங்க என்ன பண்ணலாம்? சிம்பிள் ஃபியூச்சர்ல சொல்லலாம். அடுத்து பாருங்க, ஃபியூச்சர் ஃபேக்ட். ஃபியூச்சரோட ஃபேக்ட். மை மதர் வில் கெட் எ ஃபுட்பால் டுடே. இன்னைக்கு எங்க அம்மா கண்டிப்பா என்ன பண்ணும்? அது ஒரு ஃபேக்ட், அவ்வளவுதாங்க. இன்னைக்கு நான் உனக்கு சாயந்தரம் ஃபுட்பால் வாங்கிட்டு வந்து தர போறேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்ப எங்க அம்மா இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? ஃபுட்பால் வாங்கிட்டு வராங்க. அப்ப அது ஃபியூச்சர்ல இருக்கிற ஒரு ஃபேக்ட். அப்ப நீங்க அதை என்ன சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர்ல சொல்லணும். அடுத்து ஏதாவது ஒரு பிளான் இல்ல இன்டென்ஷன், இது நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு வாட்ச் எ மூவி டுநைட். இப்ப இது எப்படி இருக்கு பாருங்களேன். வெர்ப் அப்படிங்கிறது என்னங்க? எஸ், கோயிங். ஐ எம் கோயிங். இது எப்படி இருக்கு? இது நடக்கலாம், நடக்காமையும் போலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம். பிரசன்ட் கண்டினியூஸ் படிக்கும்போது ஃபியூச்சர்ல நடக்க போறத நீங்க சொல்றீங்க. இது வந்து இன்னைக்கு நைட்டு படத்துக்கு போறது. சப்போஸ் செம்மையா மழை வந்துருச்சுன்னா போக முடியாம கூட ஆகலாம். இல்ல வேற ஏதோ ரீசன்னால தியேட்டர்ல மூவி போகாம இருக்கலாம். பட் இது ஆல்ரெடி பிளான்டு தான். பட் நடக்கலாம், நடக்காமையும் போலாம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்? பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லணும்னு சொல்லியிருந்தோமா? அதே மாதிரி கண்டிப்பா நடக்கும். ஆஸ் பெர் ஷெட்யூல் ட்ரெயின் வந்தே தீரும் அப்படிங்கிறது நமக்கு என்னங்க? 99.9% அந்த இது நடந்துரும். கரெக்ட்டுங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அது சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லணும். அடுத்து பாருங்க, ஹி இஸ் கோயிங் டு ஹேவ் எ பார்ட்டி திஸ் வீக்கெண்ட். நடக்க போகுது. நடக்கலாம், நடக்காமையும் போலாம். ஆனா இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபியூச்சர் டென்ஸை நீங்க எப்படி சொல்லணும்னா பிரசன்ட் கண்டினியூஸ் வச்சு சொல்லணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, ப்ரெடிக்ஷன். இந்த ப்ரெடிக்ஷனை எப்படி சொல்லணும்னா இதுவும் பிரசன்ட் கண்டினியூஸ் தான். கரெக்ட் தானுங்க? இட் இஸ் கிளவுடி. மேகமூட்டமா இருக்கு. இட் இஸ் கோயிங் டு ரெயின். மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வரலாம், வராமையும் போலாம். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி பாருங்க, யூ வில் கோ அப்ராட் சம் டே. ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியன் சொல்றீங்க.
அப்பயும் நீங்க போகலாம், போகாமயும் போலாம். பட் நீங்க போவீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்றீங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது நீங்க ஃபியூச்சர் தான். பட் அத பிரசன்ட்டோட நீங்க லிங்க் பண்ணி சொல்லுவீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் சிம்பிள் ஃபியூச்சர். அடுத்து பாருங்க, சிம்பிள் ஃபியூச்சர் என்ன மாதிரிலாம் வேவ் எடுக்குது? எந்த மாதிரி லாம் நீங்க டினோட் பண்ண முடியும்னா, நீங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸாவும் சொல்லலாம். ஏன்னு பாருங்களேன். ஷி லீவ்ஸ் திஸ் ஈவ்னிங். இன்னைக்கு ஈவ்னிங் போறது ஈவ்னிங் தான் நடக்க போகுது. பட் இப்பவே நான் சொல்றேன் அப்டின்னா, ஃபியூச்சர்ல நடக்க போறத நான் சொல்றேன். அப்ப அத பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லலாம். பிரசன்ட் கன்டினியூஸ் அப்டின்னா, இப்ப தான் நான் சொன்னேன் இல்லையா? கன்ஃபார்மா ஒரு விஷயம் நடக்க போகுது. இல்ல பிரெடிக்ஷன், இல்ல ஒப்பீனியன் இந்த மாதிரி விஷயம். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்றத பிரசன்ட் கன்டினியூஸ்ல நான் சொல்லப் போறேன். ஓகேங்களா? வி ஆர் மீட்டிங் தி பிரைம் மினிஸ்டர் டுமாரோ. பி அபௌட் டூ. பி ஃபார்ம் வெர்ப்ஸ் அப்படிங்கிறது என்னங்க? இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர் இதெல்லாம் என்னங்க நமக்கு? பி ஃபார்ம் வெர்ப்ஸ். அப்போ தி ட்ரெயின் இஸ் அபௌட் டு லீவ் தி ஸ்டேஷன். ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்ப போகுது அப்படின்னு நான் சொல்றேன். நடந்துருச்சா? நடக்க தான் போகுது. பட் கோயிங் டூ இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபியூச்சர் தான். ஆனா அது எப்படி இருக்கு? அட் பிரசன்ட்ல நடக்க போற விஷயம். பட் ஃபியூச்சர்ல. அப்ப இந்த மாரி இருக்கும்போது நீங்க கோயிங் டூ முன்னாடி நீங்க ஒரு பி ஃபார்ம் வெர்ப் வந்து யூஸ் பண்ணணும். தி ட்ரெயின் இஸ் அபௌட் டூ லீவ் தி ஸ்டேஷன். பிரைசஸ் ஆர் கோயிங் டூ ரைஸ். கிளியரா புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? கோயிங் டூ, அபௌட் டூ அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்க பி ஃபார்ம் வெர்ப் போடுறீங்க அப்படின்னா, அது என்ன நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப அட் பிரசன்ட்ல, ஃபியூச்சர்ல நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, பை டினோட்டிங் தி பிரின்சிபல் கிளாஸ் ஆஃப் தி கண்டிஷனல் சென்டென்ஸ். இப்போ இதுதாங்க கண்டிஷன் கிளாஸ் 1. அடுத்து நம்ம கண்டிஷன் கிளாஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பிரசன்ட் டென்ஸ் பார்க்கும்போதும், பாஸ்ட் டென்ஸ் பார்க்கும்போதும், கண்டிஷனல் கிளாஸ் வரும்போது எப்படி நீங்க வொர்க் பண்ணணும்னு நான் கண்டிஷனல் கிளாஸ்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ லிங்க் பண்ணி பண்ணி படிங்க. இப்போ ஷி வொர்க்ஸ் ஹார்ட் அப்படிங்கிறது வொர்க் அப்படிங்கிறது நமக்கு என்னங்க? சிம்பிள் பிரசன்ட். இப்படி வந்துச்சு நமக்கு கண்டிஷனல் கிளாஸ். இஃப் கிளாஸ்ல சிம்பிள் பிரசன்ட் இருந்துச்சுன்னா, நம்மளோட மெயின் கிளாஸ்ல எப்படி இருக்கணும்னா, வில் பிளஸ் V1 இருக்கணும். அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? திருப்பி சொல்றேன். இத கண்டிஷனல் கிளாஸ் பார்க்கும்போது இன்னொரு டைம் பார்த்துரலாம். அடுத்து பாருங்க, இதான் ஜெனரல் ஃபார்ம். ஆக்சுவலி வி இருந்துச்சு அப்படின்னா, ஷால் பிளஸ் V1 ஷால் பிளஸ் V1. ஹி, ஷி, இட் மத்த எந்த சிங்குலர் வெர்பா இருந்தாலும் இஸ் பிளஸ் என்னதுங்க இது? இது வந்து என்ன ஃபார்ம்? பிரசன்ட் சிம்பிள் ஃபியூச்சருக்கான ஃபார்ம். சிம்பிள் ஃபியூச்சருக்கு. இங்க பாருங்க இது பார்த்துக்கணும். வி இருந்துச்சுன்னா ஷால் பிளஸ் V1. இல்ல அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? யூ, தே அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா வில் பிளஸ் V1. ஹி, ஷி, இட் வந்துச்சுன்னா இஸ் பிளஸ் V1 ING. இப்பதான் பார்த்தோம். இதெல்லாம் நடக்க போகுது. இது நான் பண்ண போறேன் அப்படின்னு அட் பிரசன்ட்ல அடுத்த செகண்ட் நடக்க போகுதுங்கிற விஷயத்துக்கு நம்ம பிரசன்ட் கன்டினியூஸ்ல அது எழுத போறோம். ஓகேங்களா? சரி. எப்படி இத ஃபியூச்சர்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான கீவேர்ட்ஸ் என்ன? டுமாரோ, இன் ஃபியூச்சர், நெக்ஸ்ட் வீக், ஏர்லி, நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் மண்டே இந்த மாரி அடுத்தடுத்து ஷார்ட்லி இப்போ உடனே நடக்க போகுது. இன் எ லிட்டில் டைம் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல இப்போ இது வந்து 2025ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து 2025 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாருங்க இன் 2025 அப்ப இதெல்லாம் நமக்கு என்னது? நடக்க போற விஷயம். கரெக்ட்டுங்களா? அப்ப நடக்க போற விஷயமா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிள் ஃபியூச்சர வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி. வேற எங்கெல்லாம் நம்ம ஷால் யூஸ் பண்ணணும்? தெரிஞ்சிருச்சு ஷால், வில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கெல்லாம் ஷால் யூஸ் பண்ணணும்? எப்பலாம் வில் யூஸ் பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. செகண்ட் இல்லன்னா தேர்ட் பெர்சன் சிங்குலராவோ இல்ல ப்ளூரலாவோ இருக்கும்போது, செகண்ட் ஆர் தேர்ட் பெர்சன்ஸ் அப்படின்னா என்ன? யூ. தேர்ட் பெர்சன்ஸ் என்ன? ஹி, ஷி, இட், தே. இவங்கலாம் வரும்போது நமக்கு என்னங்க? அது அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு டிட்டர்மினேஷன் இல்லன்னா ப்ராமிஸ் இல்ல ஏதோ ஒரு இன்டென்ஷன சொல்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஷால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பெர்சன் அப்போ நீங்க ஏதாச்சும் நீங்க ஆஃபர் பண்றீங்க, ஏதாச்சும் ஒரு சஜஷன் சொல்றீங்க அப்படி அப்படின்னா, நீங்க என்ன சொல்லலாம்?
ஐ ஷால் அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பெர்சனா இருக்கும்போது. கிளியரா? அடுத்து பாருங்க. வில் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பெர்சனே தான். ஆனா, உங்களோட வில்லிங்னஸ் இல்லன்னா டிட்டர்மினேஷன சொல்றீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பெர்சன் ஷாலும் யூஸ் பண்ண முடியும். வில்லும் யூஸ் பண்ண முடியும். நீங்க எப்ப யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஷால் அப்படிங்கிறது என்னங்க? நீங்க ஏதாச்சும் ஒண்ணு ஆஃபர் பண்றீங்க. இல்லன்னா சஜெஸ்ட் பண்றீங்க. ஏதாச்சும் குடுக்க போறீங்க. இல்ல ஏதாச்சும் சஜெஸ்ட் பண்ண போறீங்க. வில் அப்படிங்கிறது டிட்டர்மினேஷன் இல்லன்னா உங்களோட வில்லிங்னஸ் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்க வில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க. தி சிம்பிள் ஃபியூச்சர் இஸ் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் தி ஸ்பீக்கர்ஸ் ஒப்பீனியன். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்தோம் இல்லையா? ஒப்பீனியன் சொல்றதுக்கும் நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிலீவ், நோ, சப்போஸ், திங்க் இதெல்லாம் தான் அதுக்கான கீவேர்ட். அடுத்து பாருங்க. யூ ஆல்சோ யூஸ் அட்வெர்ப்ஸ் சச் அஸ் பெர்ஹாப்ஸ், பாசிபிலி, ஷூர்லி. பாசிபிலி நடக்கலாம். இதெல்லாம் என்னங்க நமக்கு? நடக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கான ஒரு விஷயம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் அன் ஆக்ஷன் தட் இஸ் எட் டு டேக் பிளேஸ். இனிமே தான் அது நடக்க போகுது அப்படின்னாலும் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர்ல அத சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் கன்டினியூவஸ். ஃபியூச்சர் கன்டினியூவஸ் டென்ஸ பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா ஃபியூச்சர் அப்படின்னா ஷாலோ இல்ல வில்லோ வருமாங்க? ஃபியூச்சர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. அடுத்து கன்டினியூவஸ் அப்படின்னா ஐஎன்ஜி. ஆனா ஐஎன்ஜி நீங்க வெறுமனே போட முடியாது. ஏன்னா ஷால் கம்மிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஷால் பி பிளஸ் வெர்ப் V1 பிளஸ் ஐஎன்ஜி. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. தே வில் பி கம்மிங் டு விசிட் அஸ் நெக்ஸ்ட் வீக். ஸோ எந்த மாதிரி இடத்துலலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இன் ப்ரோக்ரஸ் அட் எ டைம் இன் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல அது நடந்துட்டு இருக்கிற விஷயமா இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? ஃபியூச்சர் கன்டினியூஸா யூஸ் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்துகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்துகிட்டு இருப்பாங்க. ஷி வில் பி டேக்கிங் எக்ஸாம் அட் 2 PM டுமாரோ. ஸோ டோன்ட் கால் ஹர் தென். அவ நாளைக்கு இங்க பாருங்க. நாளைக்கு இந்நேரத்துக்கு நடக்க போற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நாளைக்கு 2 மணிக்கு, நாளைக்கு இந்நேரம் 2 மணிக்கு அவ என்ன பண்ணிட்டு இருப்பா? எக்ஸாம் எழுதிட்டு இருப்பா. ஸோ கால் பண்ணாதன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபியூச்சர்ல கன்டினியூவா நடந்துட்டு இருக்க போற ஒரு விஷயமா இருக்கு. 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எக்ஸாமா இருக்கட்டும்னு வச்சுக்கலாம். அப்ப நாளைக்கு இந்நேரத்துக்கு அவ எழுதிட்டு இருப்பா. நீ அவள டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்றேன்னா, அத ஃபியூச்சர் கன்டினியூஸ்ல சொல்லணும். அதே மாதிரி பாருங்க. ஃபியூச்சர் பிளான் இல்லன்னா இன்டென்ஷன்ஸ எம்பசைஸ் பண்ணணும். பர்ட்டிகுலரா நான் சொல்லணும் அப்படிங்கும்போது நான் என்ன சொல்லணும்னா, ஃபியூச்சர் கன்டினியூஸ்ல சொல்லணும். அதான் தே வில் பி கமிங் டு விசிட் அஸ் நெக்ஸ்ட் வீக் இல்ல தி டே ஆஃப்டர் டுமாரோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும். அடுத்து இன்டரப்டட் ஆக்ஷன் இன் தி ஃபியூச்சர். இப்ப பாருங்களேன். ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ வென் யூ அரைவ். நீங்க வரும்போது நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்றேன். அப்ப நீங்க வரும்போதுங்கிறதும் ஃபியூச்சர் தான். இப்போ நம்ம முன்ன எப்படி பாஸ்ட்க்கு பார்த்தோம்? அதே மாதிரி பாருங்க. இப்ப ஃபியூச்சர். இப்ப இங்க நீங்க ஒண்ணு வரப்போறீங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க வரப்போறீங்க. ஆனா அதுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் உனக்கு? இங்க பாருங்க. இங்க நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப தான் நீங்க வரப்போறீங்க. ஓகேங்களா? அப்ப உங்களுக்காக ஃபியூச்சர்ல நான் அதுக்கு முன்னாடியே ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? உங்களுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ, இது கன்டினியூஸா பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே தான் நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்க்கு பார்த்தோம். அதே தான் இங்க ஃபியூச்சர் கன்டினியூஸ்க்கு. அப்போ ஷி வில் பி ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ வென் யூ அரைவ். நீங்க வரப்போறதும் ஃபியூச்சர் தான். ஃபியூச்சர். இதுக்கு முன்னாடி நமக்கு பிரசன்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி பாஸ்ட் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ இதான் நமக்கான என்ன சொல்றது? ஐடியா. மீன்ஸ் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு லாங் ப்ராசஸ். வரப்போறது ஒரு விஷயம். அப்போ கன்டினியூஸா பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து பாருங்க. பேரலல் ஆக்ஷன்ஸ் இன் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல நான் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பேன். என் ஹஸ்பண்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பார். அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல நான் வந்து படம் பார்த்துட்டு இருப்பேன். இல்ல என்னோட தம்பியோ, அக்காவோ ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல நான் குக் பண்ணிட்டு இருப்பேன். எங்க அம்மா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப கன்டினியூஸா நான் சொல்றேன். நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும்போது எங்க அப்பா ஒண்ணு பண்ணுவாங்க. இல்ல என் அக்கா ஒண்ணு பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அதான் ஃபியூச்சர் கன்டினியூஸ்ல நீங்க சொல்லணும். பாருங்களேன். ஷி வில் பி வாட்சிங் டிவி. அவ வந்து டிவி வாட்ச் பண்ணிட்டு இருப்பா. ஹி வில் பி குக்கிங் டின்னர். அவன் சமைச்சிட்டு இருப்பான். அப்ப 2மே என்னவா இருக்கு? கன்டினியூஸ்ல இருக்கு. அடுத்து பாருங்க. while he cooks dinner, she will be watching டிவி. ஓகே. அடுத்து அட்மாஸ்பியர் இன் தி ஃபியூச்சர். when I enter the class. இப்ப நான் கிளாஸுக்குள்ள போறேன். இப்ப பாருங்க. இப்ப நான் கிளாஸுக்குள்ள போறேன். ஓகேங்களா? இப்படி கிளாஸுக்குள்ள போம்போது, அப்போ அங்க என்ன நடந்துட்டு இருக்கும்னு சொல்றேன். இப்ப நான் கிளாஸுக்குள்ள என்டர் ஆனேன் அப்படின்னா, அங்க டீச்சர் வந்து டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. the teacher will be teaching.
ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வில் பி ட்ரையிங் டூ ஸ்டே அவேக். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்க ட்ரை பண்ணுவாங்க? முழிச்சிட்டு இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நான் இதுவுமே ஃபியூச்சர்ல கரெக்ட்டுங்களா? நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றேன். இப்ப பாரேன் வென் ஐ என்டர் த கிளாஸ் நான் கிளாஸ்க்குள்ள போம்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாங்க, டீச்சர் டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? கன்டினியூஸா. அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க? நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? முழிச்சிட்டு இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்ப எல்லாமே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். அப்ப அவன் இந்த மாதிரி ஒண்ணு வெயிட் பண்ணிட்டு இருந்து ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, இல்ல உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வேற விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, அப்ப கன்டினியூஸா நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, அது ஃபியூச்சர் கன்டினியூயஸ் டென்ஸ். அடுத்து ஜெனரல் ஃபார்ம் எப்படிங்க இருக்கணும் ஆஸ் யூசுவல்? ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி வில் பிளஸ் பி பிளஸ் வி1 ஐஎன்ஜி. ஸோ இதுக்கான க்ளூஸ் என்ன? இதுக்கான கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை திஸ் டைம் டுமாரோ நாளைக்கு இத்தனை மணிக்கு நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா, இத பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? அட் திஸ் டைம் டுமாரோ இந்த நேரம் நாளைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? இத பண்ணிட்டு இருப்பேன். டூரிங் ஜூலை அண்ட் ஆகஸ்ட் ஏதோ ஒரு நாள சொல்லி, அன்னைக்கு நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்க போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ பை 3:00 டுமாரோ. அப்ப இந்த மாதிரி இந்த பை அப்படிங்கிற வேர்ட் இல்ல டூரிங் த வேர்ட் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, அட் திஸ் டைம் டுமாரோ அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அது வந்து ஃபியூச்சர் கன்டினியூஸ்ல நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்க, வேற எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம்னு சொல்றோம். The future continuous tense is used to express an action that will be in progress at the given time in future or in normal course. இன்ன வரைக்கும் பார்த்தது தாங்க இந்த ரூல்ஸ் இல்லையா? We will be playing from 5 PM எப்பவுமே நாளைக்கு நாளைக்கு 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீ ஃப்ரீயா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நான் அப்ப என்ன பண்ணிட்டு இருப்பேன், விளையாடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஃபியூச்சர் கன்டினியூயஸ். He will be traveling all the morning tomorrow. நாளைக்கு காலையில ஃபுல்லா அவன் வந்து என்ன பண்ண போறான்? டிராவல் பண்ண போறான். அப்போ ஃபுல்லா அவன் பண்ற ஒரு கன்டினியூயஸ் ப்ரோக்ரசிவான ஒரு ப்ராசஸ். அப்போ ஃபியூச்சர் கன்டினியூயஸ் யூஸ் பண்ணணும். கிளியரா? அடுத்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் போலாமா? மேம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா, இப்படி வந்தா இவன் யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான், அந்த டென்ஸ் ஃபார்ம் என்னன்னு அப்படின்னு உங்களுக்கு புரியும். சரியா? அடுத்து பாருங்களேன், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்னாவே நமக்கு ஆஸ் யூசுவல் என்னங்க வந்துரணும்? V3 வந்துரணும். கூட ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால ஷால் இல்லன்னா வில் பிளஸ் ஹேவ் பிளஸ் V3 நமக்கு என்னது? பெர்ஃபெக்ட்ட மென்ஷன் பண்றதுக்கான வேர்ட். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் பாருங்க, an completed action before something in the future. ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஒண்ணு பார்த்தோம் பாருங்க. பை திஸ் டைம் யூ அரைவ். நீ இந்த டைம் வரும்போது, ஐ வில் ஹேவ் ஃபினிஷ்ட் த ப்ராஜெக்ட். நான் என்ன பண்ணியிருப்பேன்? அந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சிருப்பேன்னு கம்ப்ளீட் பண்ணத பத்தி பேசுது. இங்க எதுவுமே கம்ப்ளீட் பண்ணத பத்தி இருக்காது. நம்மளோட ஃபியூச்சர் கன்டினியூஸ்ல. இது நடந்துட்டு இருந்தா, நீ வந்தீன்னா நான் இது பண்ணிட்டு இருப்பேன்னு நான் சொல்லுவேன். பண்ணிட்டு தான் இருப்பேன். அத நான் முடிச்சிருக்க மாட்டேன். பட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ட பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்ணியிருப்பேன்? நீ இப்ப வரும்போது, நீ அன்னைக்கு வருவல்ல, நீ நெக்ஸ்ட் வெட்னஸ்டே வருவல்ல, அப்ப நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, அந்த வேலைய முடிச்சிருப்பேன். என்கிட்ட சொல்லுவீங்க, மேம் நெக்ஸ்ட் சண்டே நீங்க டெஸ்ட் டிஸ்கஷனுக்கு வரும்போது நான் என்ன பண்ணியிருப்பேன்? இந்த சாப்டர்ஸ்லாம் படிச்சு முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். இப்ப நீங்க நாளைக்கு டெஸ்ட் டிஸ்கஷன் வரும்போது, நாங்க டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அது கன்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. அது யாருங்க? ஃபியூச்சர் கன்டினியூயஸ். டிஃபரன்ஸ் புரியுதா? சோ இங்க பாருங்க. நீங்க நாளைக்கு பை திஸ் டைம் யூ அரைவ் நீங்க வரும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பேன்? முடிச்சிருப்பேன் அந்த ப்ராஜெக்ட்ட. பை நெக்ஸ்ட் சம்மர் அடுத்த சம்மர்ல ஷி வில் ஹேவ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ். காலேஜ்ல இருந்து அவ என்ன பண்ணியிருப்பா? கிராஜுவேட் ஆயிருப்பா. முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிரும் அப்படின்னு நான் வந்து நம்பிக்கையில சொல்றேன். சரிங்களா? அடுத்து பாருங்க டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃபியூச்சர். பை ஃப்ரைடே ஷி வில் ஹேவ் ஹேட் மை கார் ஃபார் எ ஹோல் வீக். டியூரேஷன். அடுத்த வாரம் ஃபுல்லா அவ என்ன பண்றா? வர வெள்ளிக்கிழமை கேட்கிறா. அடுத்த வாரம் ஃபுல்லா எனக்கு என்னோட கார அவ தான் யூஸ் பண்ண போறா. யூஸ் பண்ணிடுறா. அவ்வளவுதான். ஓகேவா? ஷி வில் ஹேவ் பீன் இன் பாரிஸ் ஃபார் 6 மந்த்ஸ் பை த டைம் ஷி லீவ்ஸ். அவ இங்க இருந்து லீவ் ஆகும்போது அவ என்ன பண்ணியிருப்பா? பாரிஸ்ல 6 மாசம் இருந்துட்டு இருப்பா. அப்ப டியூரேஷன் பாருங்க ஃபார் 6 மந்த்ஸ், ஃபார் ஹோல் வீக் இந்த மாதிரி டியூரேஷன் ஃபார் அப்படிங்கிற டெர்ம் வருது. அப்போ இந்த டைம் இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்னு டியூரேஷன் மென்ஷன் பண்ணும்போது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். அடுத்து கொஸ்டின் ஃபார்ம் பாருங்க. டூ யூ திங்க் யூ வில் ஹேவ் ஃபினிஷ்ட் த ப்ராஜெக்ட் பிஃபோர் ஐ அரைவ்? நீ நினைக்கிறியா? நான் வரதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? நீ முடிச்சிருவேன்னு நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லி கேட்டாவே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் வரதுக்குள்ள நீ இத முடிச்சிருவியான்னு கேட்டா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல நீங்க யூஸ் பண்ணணும். வில் ஷி ஹேவ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் த காலேஜ் பை தென்? முடிச்சிருவாளா? அப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். நீங்க கன்ஃபார்மா கேக்குறீங்க. ஓகேங்களா? வாட் வில் யூ ஹேவ் டன் பை த எண்ட் ஆஃப் யுவர் டைம் ஹியர்? இந்த டைம்ல நீ என்ன பண்ணி முடிப்ப?
ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்க. ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த நீங்க ஒரு கேள்வியா கேட்கிறீங்க அப்டின்னா, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல தான் நீங்க கேட்கணும். அதே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸா இருந்துச்சு அப்டின்னா, பை திஸ் டைம் டுமாரோ ஷி ஓன்ட் ஹேவ் ஹேட். அதாங்க வில் நாட் அப்டிங்கிறது தான் ஓன்ட். 2மே அதேதான். ஓன்ட் அப்டிங்கிறது என்ன? வில் பிளஸ் நாட் தான் நமக்கு ஓன்ட். கரெக்ட்டா? அடுத்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ பொறுத்தவரைக்கும் ஜெனரல் ஃபார்ம் எப்டி இருக்கு அப்டின்னா, பாருங்க. யூஸ் இட் டு ரெஃபர் அன் ஆக்ஷன் தட் வில் பி எக்ஸ்பெக்டட் ஆஃப் இட்ஸ் கம்ப்ளீஷன். முடிஞ்சது பத்தி பேசுது. இதுவே ப்ரொக்ரெசிவ்ல இருந்துச்சு அப்டின்னா, அது ஃபியூச்சர் கன்டினியூவஸ். ஓகேங்களா? அது ஃபியூச்சர்ல முடிஞ்சிரும் அப்டின்னு நான் சொல்றது. அப்போ ஆப்வியஸா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்தது தான். சப்ஜெக்ட் வருவான். பிளஸ் ஷாலோ இல்ல வில்லோ வருவாங்க. பிளஸ் ஹேவ் அதுக்கப்புறம் நமக்கு என்னங்க வரும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தட் இஸ் V3. கிளியரா? ஷாலோ, வில்லோ பிளஸ் ஹேவ் பிளஸ் V3. இதுக்கான கீவேர்ட்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன கீவேர்ட்ஸ் பார்த்தோமோ, அதே கீவேர்ட்ஸ் தான். பட் கம்ப்ளீட் ஆகுதா இல்லையாங்கிறத அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ பேஸ் பண்ணி அது வேரி ஆகும். சரிங்களா? அடுத்து பாருங்க. The future perfect expresses an action that is expected to be completed by a certain time in the future. We will have completed our work by the time our sisters arrives. என் சிஸ்டர் இங்க வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருப்பேன்? இந்த ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னு சொல்றேன். கிளியர்? அடுத்து பாருங்க. It is used to express the speaker's belief that something has taken place in sentences. It doesn't express the future. ஃபியூச்சர் பத்திலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா, ஃபியூச்சர்ல நீங்க இத பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. பாருங்களேன். You will have discussed the plans how to celebrate the function set by mother. எங்க அம்மா சொல்ட்டாங்க, ஒரு ஃபங்ஷன் நடத்த போறோம். ஓகேங்களா? அதுக்கான பிளான்ஸ நீங்களே போடுங்க. ஃபியூச்சர்ல தான் அது நடக்க போகுது. பட் பிளான போட்டுருங்கன்னு அம்மா சொல்றாங்கன்னு சொல்றோம். அப்படின்னா என்னங்க? இதான் ஃபியூச்சர். இத கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பிளான இங்க கம்ப்ளீட் பண்றத பத்தி பேசுறாங்க. கம்ப்ளீட் பண்றத பத்தி. கரெக்ட்டா? அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல சொல்லணும். அடுத்து பாருங்க. It is also used for an action which at a given future time will be in the past. In 2 years time I shall have earned my degree. இன்னும் 2 வருஷத்துல நான் என்ன பண்ணிருவேன்? என்னோட டிகிரிய நான் வாங்கிருவேன். எல்லாமே எப்படி இருக்குங்க? கண்டிப்பா நான் பண்ணிருவேன்னு சொல்றேன். இல்லீங்களா? அப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல சொல்லணும். அடுத்து பாருங்க. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூவஸ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூவஸ பொறுத்தவரைக்கும் என்ன ரூல்ஸ்? ஆஸ் யூசுவல் shall or will have plus been வரணும் plus ing. பெர்ஃபெக்ட் அப்படின்னாவே have plus been அதுக்கப்புறம் நமக்கு கண்டினியூஸ்னா V1 plus ing. ரெண்டே 2 கேஸ் தாங்க. காஸ் ஆஃப் சம்திங் இன் ஃபியூச்சர். ஏதாச்சும் ஒரு காரணமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃபியூச்சர். நடக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே தான். பட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் அப்படிங்கிறது பெருசா என்ன பண்ண மாட்டாங்க. கொஸ்டின்ஸ் வராத ஏரியா. பெருசா வராது. பட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ங்கிறது கண்டினியூஸா எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்க ஏரியா. சரிங்களா? Her English will be excellent by the time she visits the US because she will have been studying it for 5 years. அவ யுஎஸ்க்கு வரும்போது அவ எப்படி இருக்கும் அவளோட இங்கிலீஷ்? நல்லா இருக்கும். ஏன்னா ஃபியூச்சர் என்ன சொல்றது? முன்னாடி இருந்தே அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? கத்துக்கிட்டு இருக்கா. அப்ப முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டா. எப்படி? பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இங்க நடந்துகிட்டு இருக்கு. வரும்போது என்னவாயிடும்? அப்ப என்னங்க இருக்குங்க? 3 விஷயம் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். He will be tired by the time he arrives because he will have been traveling all the day. திருப்பி அவ இங்க வரும்போது எப்படி இருப்பா? டயர்டா இருப்பா. ஏன்னா ஃபுல் டைம் என்னவாகிட்டு இருக்கா? டிராவல் ஆயிட்டு இருக்கா. கரெக்ட்டுங்களா? He will be tired by the time he arrives. இங்க வரும்போது இங்க ஃபுல்லா டயர்டு. இங்க அரைவ் ஆகுறது. காரணம் ஃபுல் டிராவலிங். கிளியரா புரியுதா? அப்ப 3 விஷயம் வந்துச்சு அப்படின்னா அதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். கிளியரா புரியுதா உங்களுக்கு? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்க்கும் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னு? அடுத்து பாருங்க. இதுக்கான ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதாங்க பார்த்தோம். shall or will have plus been plus V1 plus ing. இதான் நமக்கான என்னங்க ஜெனரல் ஃபார்ம். அடுத்து பாருங்களேன். She will have been living in Delhi for 5 years by the end of this month. இங்க வந்து லிவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா வந்துட்டா. இங்க வந்து டெல்லிக்கு வந்தாச்சு. அப்படிங்கிறது தானங்க. She will have been living for ஃபியூச்சர்ல டெல்லிக்கு வந்துட்டா. இந்த ஒரு 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பை தி எண்ட் ஆஃப் திஸ் மந்த் இந்த மாசம் முடியும்போது அது அவளுக்கு எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கும்னு அர்த்தம்? 5 வருஷம் முடிஞ்சிருக்கும்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 விஷயத்த இங்க என்ன பண்றேன்? இன்டர்லிங்க் பண்றேன். அப்படி பண்ணாவே அவன் யாருங்க?
ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட ஃபார்மேட். புரியாதவங்களுக்கு, உள்ள கன்டென்ட் புரியாதவங்களுக்கான ஃபார்மேட் இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ். இருக்கிறதே ரொம்ப ஈஸி. யாருங்க? ஃபியூச்சர் மீன்ஸ் பாஸ்ட்டும் ஈஸி தான். ஷால் ஆர் வில் பிளஸ் V1 போட்டா போதும். இதே கன்டினியூஸா இருந்துச்சுன்னா வில் பி பிளஸ் V1 ing. இது எப்படிங்க வரும்? ஹேவ் பிளஸ் V3. அடுத்து இங்க எப்படி வரும்? ஷால் ஆர் வில் ஹேவ் பிளஸ் பீன் பிளஸ் V1 பிளஸ் ing. பிபின்னா நமக்கு என்னது? V3 அப்படின்னு அர்த்தம். கிளியரா புரியுதா? ஸோ இதுதான் பேசிக்கு. அடுத்து பாருங்க. அடுத்து என்னங்க? டென்ஸ் முடிஞ்சிருச்சு. டென்ஸ் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து கண்டிஷனல் கிளாஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ கண்டிஷனல் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் கண்டிஷனல் கிளாஸ் இருக்குங்க. ஓகேங்களா? 3 டைப் தான். நீங்க ஒண்ணுமே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். மீன்ஸ் இஃப் கிளாஸ் இருக்கும். இந்த இடத்துல இஃப் மட்டும் தான் போடணுங்கிறதுல வென் போடலாம், ஆஃப்டர் போடலாம், பிஃபோர் போடலாம், என்ன வேணாலும் போடலாம். ஓகேங்களா? அப்போ இங்க ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். பிளஸ் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். இப்ப இஃப் கிளாஸ்ல வரது தான் அந்த சபார்டினேட் கிளாஸ்ல வரது தான் இஃப் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் மெயின் கிளாஸ். இங்க என்ன வந்தா இங்க என்ன வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட என்னங்க இஃப் கிளாஸ். ஜென்ரலா மெயின் கிளாஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இஃப் கிளாஸ்க்கு ஒர்க் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எரர் டிடெக்ட் பண்ணும்போது அதான் நம்மளோட ரூல்ஸ். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டியே சொல்றது. இட் இஸ் பாசிபிள் அண்ட் ஆல்சோ வெரி லைக்லி த கண்டிஷன் வில் பி ஃபுல்ஃபில்டு. நடக்கலாம். ஓகேங்களா? பாசிபிலிட்டி இருக்கு. லைக்லி நடக்கலாம். ஓகேங்களா? அப்படி நம்ம பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு கண்டிஷனல் கிளாஸ் 1. பாருங்களேன். இஃப் ஐ ஃபைண்ட் ஹர் அட்ரஸ், ஃபைண்ட் அவளோட அட்ரஸை நான் கண்டுபிடிச்சேன்னா ஐ வில் சென்ட் ஹர், ஐ வில் சென்ட். அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்க கான்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ்ல போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ ஐ வில் சென்ட் அப்படின்னு போடுறேன். இங்க என்ன போட்டிருக்கேன்? ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் ப்ரெசென்ட்ல தட் இஸ் V1 போட்டேன் அப்படின்னா இதுதான் நம்மளோட என்ன கிளாஸுங்க? இஃப் கிளாஸ்ல இருக்கிற சபார்டினேட் கிளாஸ். இஃப் கிளாஸ்ல இருக்கிறது V1 சிம்பிள் ப்ரெசென்ட். அப்போ என்னோட மெயின் கிளாஸ் எப்படி இருக்கணும்? வில் பிளஸ் V1 இருக்கணும். இதான் ரூல்ஸ். இங்க V1 இருந்தா அங்க வில் பிளஸ் V1 இருக்கணும். அதான் கண்டிஷனல் கிளாஸ் 1. எப்போ இது நடந்தால் அப்படின்னு நான் சொல்றேன். கண்டிஷன் கிளாஸ் 2 பாருங்களேன். நடக்கலாம், நடக்காமையும் போலாம். பாசிபிலிட்டி பட் அன்லைக்லி. நடக்கலாம், அங்க வந்து நடக்கும். ஓகேங்களா? கண்டுபிடிச்சனா இன்விடேஷன் நான் சென்ட் பண்ணுவேன். அவ வருவா. மீன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன்னா அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன்னா இன்விடேஷன் சென்ட் பண்ணுவேன். இங்க பாருங்க. இஃப் ஐ ஃபவுண்ட் ஹர் அட்ரஸ், ஒருவேளை நான் கண்டுபிடிச்சேன்னா ஐ வுட் சென்ட் ஹர் அன் இன்விடேஷன். அப்போ இங்க என்னங்க நடக்குது? அன்லைக்லி. இங்க பாருங்க. இது யாரு நமக்கு? சிம்பிள் பாஸ்ட். அப்படின்னா என்ன? V2 ஃபார்ம்ல இருக்கான். யாரு? இஃப் கிளாஸ். இஃப் கிளாஸ் சிம்பிள் பாஸ்ட் இருக்கும்போது என்னோட மெயின் கிளாஸ்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? would பிளஸ் V1. இதை மறந்துடக்கூடாது. V2 இருந்தாலும் அங்க V1 தான் இருக்கணும். அங்க எப்படி இருந்துச்சு? சிம்பிள் ப்ரெசென்ட் V1 இருந்துச்சுன்னா என்னோட மெயின் கிளாஸ்ல வில் பிளஸ் V1 இருந்தான். ஓகேங்களா? அடுத்து கண்டிஷன் கிளாஸ் 2 புரிஞ்சிச்சா? அடுத்து கண்டிஷன் கிளாஸ் 3 பாருங்க. It is possible that the condition will be fulfilled because it refers to the past. Impossible. நடக்கவே நடக்காது. ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. முடிஞ்சே போயிடுச்சு. இனிமே என்ன ஆகாது? நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி கேஸ்ல நான் சொல்லணும் அப்படின்னா அப்பதான் நான் கண்டிஷன் கிளாஸ் 3 போறேன். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இஃப் ஐ ஹேட் ஃபவுண்ட் ஹர் அட்ரஸ். இப்போ கல்யாணமே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். நான் அப்ப சொல்றேன். ஒருவேளை அவளோட அட்ரஸ் எனக்கு கிடைச்சிருந்தா நான் இன்விடேஷன் அவனுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன்ப்பா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இப்ப திருப்பி போய் நீங்க அத மாத்த முடியுமாங்க? உங்களுக்கே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நீங்க இப்ப இன்விடேஷன் அட்ரஸ கண்டுபிடிச்சு இப்ப நீங்க அனுப்ப போறீங்களா? இல்ல. இம்பாசிபிள். கரெக்ட்டுங்களா? அப்போ இப்போ இஃப் கிளாஸ்ல நமக்கு ஹேட் பிளஸ் V3 இருக்கு. ஃபவுண்ட். ஃபைண்ட், ஃபவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னங்க? ஃபவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு V3. கிளியரா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா மெயின் கிளாஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா would பிளஸ் have பிளஸ் யாருங்க இருக்கணும்? V3 இருக்கணும். send, sent V1, V2, V3. ஓகேவா? இங்கெல்லாம் எப்படி இருக்கு? V1 தான் இருக்கு.
இவன் மட்டும் எப்படி வரான் V3 ல வருவான். கிளியரா புரியுதா? இதாங்க 3 கண்டிஷனல் கிளாஸ். அதுதான் உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்டா கொடுத்துருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் சிம்பிள் ப்ரெசென்ட்டா இருக்கணும். அப்போ என்னோட மெயின் கிளாஸ் எப்படி நான் போடணும் will plus V1 if I study V1ங்களா அப்ப இங்க எப்படி இருக்கணும் will plus V1 வந்திருக்கானா will plus V1 pass V1. அடுத்த செகண்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் பாஸ்ட் V2 ல இருக்கணும். இங்க எப்படி இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா would plus pass எப்படி இருக்கு மெயின் கிளாஸ் would plus pass V1 இருக்கு. அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன பாஸ்ட் பர்ஃபெக்ட் V3. அப்போ had plus V3 அப்படின்னு இருந்தா நம்மளோட மெயின் கிளாஸ் எப்படி இருக்கணும் would have passed would plus இங்க இருக்கா இல்லையா have plus V3. இவ்வளவுதாங்க. இந்த மூணே ரூல்ஸ் தான். உங்களுக்கு இதுல இருந்து கண்டிப்பா क्वेश्चंस வரும். பாருங்க क्वेश्चंस. சோ நம்மளோட கிளாसेस ஓவர். அப்ப உங்களுக்கு டென்ஸ் கண்டிஷனல் கிளாஸ் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம 1.5 மணி நேரத்துக்கு மேல படிச்சிருக்கோம். கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம எப்படினா அது எப்படி நம்ம क्वेश्चनல வந்து அப்ளை பண்ண போறோம் அப்படினு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. By April next year அடுத்த வருஷம் ஏப்ரல்ல I will completed the 10th standard அப்படின்னு நான் சொல்றேன். I will completed அப்படிங்கிறது என்னச்சும் மீனிங் இருக்காங்க? நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்போ நான் ஏதாச்சும் இப்போ நான் என்னது நம்மளோட ஃபியூச்சருக்கு வாங்க. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் I shall or will போட்டு நம்ம என்ன பண்ணணும் have plus V3 ஃபார்ம் போடணும். கரெக்ட்டுங்களா? அதானங்க ரூல்ஸ். அப்போ இந்த கிளாஸ் இந்த சென்டென்ஸ்ல என்ன தப்பு இருக்கு நமக்கு will completed வராது. will completedங்கிறது தப்பு. அப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். நான் வந்து அடுத்த வருஷம் இந்த நாளையில நான் என்ன பண்ணிடுவேன் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருப்பேன்னு சொல்றேன். ஃபியூச்சர்ல முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசுறது என்னங்க ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். கரெக்ட்டுங்களா? ஃபியூச்சர்ல முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசுறது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். அப்ப இங்க ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் நமக்கு என்னங்க சென்டென்ஸ் shall or will போட்டுட்டு have plus V3. அப்போ by April next year I shall have completed the 10th standard. புரிஞ்சுதா? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் நீங்க எப்ப யூஸ் பண்ணணும்னு தெரியுதா? நீங்க அடுத்த வருஷம் நேரத்துக்கு நான் இந்த முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீஷனை பத்தி பேசுறீங்க. ஃபியூச்சர் கம்ப்ளீஷனை பத்தி பேசுறீங்க அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஃபியூச்சர் கம்ப்ளீஷனை பத்தி பேசுறீங்க அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். கிளியரா? பக்கா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? For the past 3 years, India is the epicenter of violence, but now other nations also joined. சரி, நம்ம பார்த்திருக்கோம். For the past 3 years, கடந்த 3 வருஷமா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இது என்ன டென்ஸ்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட். கரெக்ட்டுங்களா? பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. கடந்த 3 வருஷமா இந்தியா இஸ் தி எபிசென்டர் ஆஃப் வைலன்ஸ் பட் நவ் இப்ப எப்படி இருக்கு அப்படி இருந்துச்சு பாஸ்ட் ஆரம்பிச்சு பட் பிரசன்ட் என்ன ஆயிடுச்சு அதர் நேஷன்ஸ் ஹேவ் ஆல்சோ ஜாயின்ட். ஓகே நேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி யார் வந்திருக்கா ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன வரணுங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னா ஹாஸ் இல்லைன்னா ஹேவ் அதானே வரணும். இங்க நமக்கு இந்தியாங்கிறது சிங்குலரா அப்ப இங்க நமக்கு என்ன வரணும் சிங்குலர் வெர்ப். அப்ப இந்த இடத்துல என்ன வரணும் ஹாஸ் வரணும் ஈஸ் வரக்கூடாது. புரியுதா? அப்ப இங்க என்ன ஆன்சர் for the past 3 years India has the epicenter of violence but now other nations also joined. அவ்வளவுதான். third question பாருங்க. This year many candidate has applied for IBBS PO but only half of them attended the training so far. திரும்பி அதேதான். For the many a candidate படிக்கும் போது நம்ம ஆல்ரெடி இது நம்ம படிச்சிருக்கோம். கரெக்ட்டுங்களா? verb படிக்கும் போது many ஏன் வரும்போது ஃபாலோ பண்ணி யாருங்க வரணும் சிங்குலர் verb தான் வரணும். வந்துட்டானா has வந்துட்டானா இத்தனை வருஷமா IBBS PO எக்ஸாம்க்கு இவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கு present perfect so far இன்ன வரைக்கும். அப்போ present perfect அப்ளை பண்ணியிருக்கிறது perfect இப்போ present வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? so farங்கிறது present perfectக்கான ஒரு கீவேர்டு. பட் only half of them present perfect அப்படின்னா இங்க என்னங்க வரணும் எஸ் have இல்லைன்னா has வரணும்.
இப்ப தம் அப்படின்னு வந்துருச்சு. அப்ப இங்க என்ன வரணும்? ஹாவ் அட்டெண்டட். அப்ப எங்க தப்பு இருக்கு? இந்த இடத்துல. அட்டெண்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்களா? அப்ப ஹாவ் அட்டெண்டட் போட்டா தான் நமக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? The house is belonging to me for the last 20 years. என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ எனக்கு தான் இந்த வீடு இல்லையா? கரெக்டா லாஸ்ட் 20 இயர்ஸா. அப்ப ஃபார் சின்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு என்னது? பெர்ஃபெக்ட்டா சொல்லுது. பட் இங்க எப்படி சொல்லுது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஏன் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ங்க? கடந்த 20 வருஷமா அது என்னோடது அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது முன்னாடி இது பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட் வரைக்கும் வந்திருக்கான். அப்ப இது எப்படி இருக்கணும்? இஸ் பிலாங்கிங்கிறது பிரசன்ட்டா இருக்கிற விஷயம். பிரசன்ட் கன்டினியூவஸ். ஆனா அதுக்கு முன்னாடி அது என்னோட வீடா இருந்தா தானே அது இன்ன வரைக்கும் என்னதா இருக்கு லாஸ்ட் 20 இயர்ஸா. கரெக்ட்டுங்களா? அப்ப லாஸ்ட் 20 இயர்ஸ்ங்கிறது நமக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால இங்க என்ன வரணும்? ஹவுஸ் அப்படிங்கிறது ஒண்ணு தான். அப்ப சிங்குலர். அப்போ ஹேஸ் பிளஸ் பிலாங்க்டு. அப்ப திஸ் ஹவுஸ் ஹாஸ் பிலாங்க்டு டு மீ ஃபார் தி லாஸ்ட் 20 இயர்ஸ். கரெக்ட்டுங்களா? அடுத்து போலாமா? A study says that many children are dying a premature death every year due to chronic disease or malnutrition. கீவேர்டு நமக்கு வந்துருச்சு. என்னங்க கீவேர்டு? எவ்ரி இயர் சேஸ். நமக்கு பார்த்தா தெரிஞ்சிருச்சு இவன் யாரு? சிம்பிள் பிரசன்ட். எவ்ரி இயர் வந்துச்சுன்னா நமக்கு யாருங்க? சிம்பிள் பிரசன்ட். சிம்பிள் பிரசன்ட் வருது அப்படின்னா நமக்கான அது வந்து என்னது? ரெகுலர் ஈவென்ட்ஸ். கரெக்ட்டுங்களா? பாருங்க ரெகுலர் ஈவென்ட்ஸ், ஹேபிட்ஸ், ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், ரொட்டீன் ஒர்க், இதெல்லாம் வந்தா நமக்கு என்னங்க வரணும்? சிம்பிள் பிரசன்ட். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க பாருங்க a study says that many children are dying அப்படின்னு வரலாமா? are dyingங்கிறது என்னது நமக்கு? present continuous. இப்ப பிரசன்ட்டா நடக்கிற விஷயம். பட் இது ஒரு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ரெகுலரான ஒரு ஈவெண்ட்ட சொல்லியிருக்காங்க. ரெகுலர் ஈவெண்ட் இல்ல ரொட்டீனா இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நாளா. அப்படின்னா இங்க என்ன வரணும் நமக்கு? சிம்பிள் பிரசன்ட் தான் வரணும். ஆர் டையிங் வரக்கூடாது. சில்ட்ரன்ங்கிறது நமக்கு என்னங்க? ப்ளூரல். அப்ப ப்ளூரல் அப்படின்னா ப்ளூரல் வேர்ப் வரணும். ப்ளூரல் வேர்ப் என்னங்க நமக்கு? டை. கரெக்ட்டா? அப்ப இங்க என்ன வரணும்? மெனி சில்ட்ரன் டை எ ப்ரீமெச்சூர் டெத் அப்படிங்கிறது தான் இங்க கரெக்டானது. அடுத்து போலாமா? இட் இஸ் டைம் வித் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இங்க வருங்க? இட் இஸ் டைம். இதுக்கு ஒரே ஒரு இது மட்டும் இருக்குங்க. இட் இஸ் டைம். இல்லனா இட் இஸ் ஹை டைம் அப்படின்னு வந்தா இவனை ஃபாலோ பண்ணி யார் தான் வரணும்னு பாத்தீங்கன்னா V2 சிம்பிள் பாஸ்ட் தான் வரணும். ஓகேங்களா? சிம்பிள் பாஸ்ட் கொடுத்திருக்கிறதுல யாருங்க சிம்பிள் பாஸ்ட்? இதான் ரூல்ஸ். ஓகேங்களா? இந்த ரூல் நமக்கு எங்க இல்ல உள்ளே கிடையாது. இங்க நீங்க ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆக்ட்ங்கிறது நமக்கு சிம்பிள் பிரசன்ட். ஹேவ் ஆக்டட் என்னங்க நமக்கு? பிரசன்ட் பெர்ஃபெக்ட். வில் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன நமக்கு? சிம்பிள் ஃபியூச்சர். அப்ப ஆன்சர் என்ன வரணும்? ஆக்டட். ஓகேவா? சோ இதான் நமக்கு இம்பார்ட்டன்டான ரூல். அடுத்து பாருங்க. when I entered the room the telephone was rung. இது எப்படிங்க இருக்கு? நான் உள்ள போகும்போது டெலிபோன் வந்து நீங்க உள்ள போகும்போது அப்ப உள்ள என்னமோ நடந்துகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்க சொல்றீங்க. இங்க என்ன நடந்திருக்கு? ஓவர்லாப்பிங் அப்படி இல்லனா இன்டரப்ஷன் நடந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? ஓவர்லாப்பிங் ஆக்ஷன் அப்படி இல்லனா ஏதோ ஒரு இன்டரப்ஷன் நடந்திருக்கு. ஆர் இன்டரப்ஷன். ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இங்க? ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. when I entered the room நீங்க உள்ள போகும்போது ஏதோ ஒண்ணு என்னவாயிருக்கு? ஓவர்லாப்பிங் இல்ல இன்டர்வென்ஷன் எதையோ ஒண்ணு பண்ணிருக்கீங்க. அப்ப இந்த டெலிபோன் என்னவாயிட்டு இருக்கும்? எஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? பாஸ்ட். இங்க நீங்க என்ன யூஸ் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஓ பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னங்க வரும்? ஆல்ரெடி இது நம்ம பார்த்திருக்கோம். ஓவர்லாப்பிங் விஷயம் நடக்கு அப்படின்னா வாஸ் டெலிபோன் அப்படிங்கிறது சிங்குலர். அப்ப சிங்குலர் வெர்ப் தானே வரணும். வாஸ் ரிங்கிங். புரிஞ்சுதா? அப்ப இது ஓவர்லாப்பிங் ஆக்ஷன் இல்லனா ஒரு இன்டரப்ஷன் நடந்திருக்கு. அடுத்த क्वेश्चन போலாமா?
the train does before he reached the station. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்னங்க வரும் இந்த இடத்துல? பிஃபோர் அப்படின்னு வந்தா பிஃபோருக்கு முன்னாடி வரவன் என்னவா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். பிஃபோர் அப்படின்னு வந்தா பிஃபோருக்கு முன்னாடி வரவன் என்னவா இருக்கணும்? எஸ். எப்படி இது பிஃபோருக்கு முன்னாடி நமக்கு யார் வரணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வரணும். ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க. ஆஃப்டர் அப்படிங்கிறது நம்மளோட சபார்டினேட் கிளாஸ்ல இருந்தா மெயின் கிளாஸ்ல என்ன வரணும்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வரணும். இது ரூல்ஸ். ஓகேங்களா? சப்போஸ் பிஃபோர் அப்படின்னு இருக்கும். பிஃபோருக்கு அப்புறம் இருக்கவன் யாரு? நமக்கு சபார்டினேட் கிளாஸ். இங்க வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா பாஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா? இப்ப இங்க இவன் பாஸ்ட்ல இருந்தான் அப்படின்னா நம்மளோட மெயின் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கும். இது நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பார்க்கும்போது படிச்சோம். கரெக்ட்டுங்களா? இந்த ரூல்ஸை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் படிக்கும் போது படிச்சோம். அப்ப இங்க என்ன வரணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட். லெஃப்ட் அப்படிங்கிறது என்னங்க? சிம்பிள் பாஸ்ட் வரமாட்டான். வாஸ் லெஃப்ட் பாசிவ் வாய்ஸ் வரமாட்டான். ஹேட் லீவ் என்னங்க இது? இப்படி ஒன்றும் இல்லை இல்லையா? அப்போ ஹேட் லெஃப்ட் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஹேட் லெஃப்ட் தானேங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட். லீவ் லெஃப்ட் லெஃப்ட். V1 V2 V3. ஓகே, அடுத்து போலாமா? Have you ever visit the Taj Mahal? இந்த ரூல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்னதுல இருந்தே நம்ம படிச்சுட்டு இருக்கிற விஷயம் தான். ஒருத்தங்க உங்களை பார்த்து இது கேக்குறாங்க, நீ எங்க போயிருக்கியா, நீ இதை பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா இப்ப ஹேவ் யூ எவர், நீ எப்பயாவது இதை பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா ஹேவ் யூ எவர் யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே ஹேவ் யூ எவர் வந்தான் அப்படின்னா ஃபாலோ பண்ணி V2 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வரும். ஓகேங்களா? இதான் நமக்கு ரூல். ஹேவ் யூ எவர் விசிட் தி தாஜ்மஹால் அப்படின்னா ஹேவ் யூ, அப்ப V2 நமக்கு என்னங்க? விசிட் அப்படிங்கிறது சிம்பிள் பிரசன்ட்ல சிங்குலர் நவுனுக்கு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? வரமாட்டான். விசிட்ஸ் ப்ளூரல் நவுன். ஓகே, பீன் விசிட்டட் கிடையாது. கரெக்ஷன் இல்லையா? விசிட்டட். ஏன்? V2 ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். விசிட்டோட V2 ஃபார்ம் என்ன? விசிட்டட். ஓகேவா? அடுத்து பாருங்க. இஃப் ஷீ எ பேர்ட் ஷீ வுட் ஃப்ளை. ஸோ 3 கண்டிஷனல் கிளாஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? 3 கண்டிஷனல் கிளாஸை தாண்டி 4வதா ஒரு விஷயம் இமேஜினேஷன். இமேஜினேஷன். ஓகேங்களா? நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ் என்னங்க? இங்க V1 இருந்தா நீங்க என்ன இருக்கணும்? will பிளஸ் V1. கரெக்டா? செகண்ட் கிளாஸ் என்னங்க? இங்க V2 இருந்தா இங்க would பிளஸ் V1. அடுத்து தேர்ட் கிளாஸ் என்ன? would பிளஸ் V3, had பிளஸ் V3 இருந்தா had பிளஸ் V3 இருந்தா இங்க என்ன வரும்? would பிளஸ் have பிளஸ் V3. இதான நம்ம ரூல்ஸ். இதை தாண்டி இப்ப இங்க பாருங்க would பிளஸ் V1 இருக்கு. இங்க would பிளஸ் V1 இருக்கு. செகண்ட் கண்டிஷன் பாருங்க. ஆனா இப்ப இங்க இடத்துல நமக்கு என்ன வரணும்? என்ன வரணும்? V2 வரணும். இப்போ she was அப்படிங்கறத கரெக்டா நம்ம போடுவோம். ஆனா அப்படி போடக்கூடாது. இந்த இமேஜினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோர்த் கண்டிஷன் என்னன்னா எப்பவுமே அவன் யாரா வேணாலும் இருக்கட்டுமே அந்த இடத்துல நம்ம யாரை தான் போடணும் அப்படின்னா வேர் தான் போடணும். இஃப் ஐ வேர் எ பேர்ட், இஃப் ஐ வேர் எ பிரைம் மினிஸ்டர் நடக்கிற விஷயமாங்க. இஃப் ஐ வேர் அன் அப்துல் கலாம், நான் அப்துல் கலாம் சாரா இருந்திருந்தா நடக்குமா? நடக்காது. அப்ப இது எல்லாமே இமேஜினேஷன் தான். அப்போ he were a tiger, அவன் டைகரா இருந்திருந்தா. இப்ப இது எல்லாமே என்னங்க? இமேஜினேஷன். எதுவுமே நடக்க போறது கிடையாது. அந்த மாதிரி நடக்க முடியாத ஒரு விஷயத்தை, இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா இங்க என்ன யூஸ் பண்ணணும்? இஃப் she were a bird she would fly. if I were a bird I would fly. எல்லாமே கரெக்ட் தான். அப்ப இதுவும் வேறுங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? மத்த எது வந்தாலுமே நீங்க கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம்.
இது இமேஜினேஷன். நீங்க அந்த சென்டென்ஸ பார்க்கும்போதே தெரியும். நான் டைகரா இருந்திருந்தா, நான் அப்துல் கலாம் சாரா இருந்திருந்தா, நான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்திருந்தா, நான் கவர்னரா இருந்திருந்தா, இதெல்லாம் இப்போதைக்கு நடக்கிற விஷயமா? நடக்காது. அப்போ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அது என்னங்க? வேர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன் இன்னைக்கு கிளாஸ். ஸோ இன்னைக்கு சினானிம்ஸ் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸோட வந்திருக்கேன். இன்னைக்கான இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பாருங்க. அட் ஸ்னெயில் பேஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, மூவிங் வெரி ஸ்லோலி நத்தை. ஸ்னெயில் அப்படிங்கிறது என்னங்க? நத்தை. அது எப்படி மூவ் ஆகும்? எவ்ளோ ஸ்லோவா நகரும். கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி அட் ஸ்னெயில் ஸ்பேஸ். ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா வேகம். ஓகேங்களா? பேஸ் அப்படிங்கிறது வேகம். அப்போ மூவிங் வெரி ஸ்லோலி. அப்போ டிராஃபிக் இஸ் மூவிங் அட் எ ஸ்னெயில் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றேன். செகண்ட் பாருங்க. சேவ்டு பை தி பெல். சேவ்டு பை தி பெல். சேவ்டு பை எ லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன். ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து இப்போ உங்களுக்கு மேத்ஸ் மேம் லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல இல்ல இங்கிலீஷ் மேமோ லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்னா, ஒரு பெல் நீங்க படிக்கல அப்படின்னு வச்சுக்கலாம். படிச்சிருவீங்க தானே? ஒரு வேளை படிக்கலன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல பெல் அடிச்சு உங்கள காப்பாத்திருது. என்ன பண்றாங்க? பெல் அடிச்சோனே நீங்க என்னவாயிடுறீங்க? எஸ்கேப் ஆயிடுறீங்க. அதுதாங்க. லாஸ்ட் மினிட்ல நீங்க சேவ் படுறது தான் நமக்கு என்னன்னா சேவ்டு பை தி பெல். தி அக்யூஸ்ட் வாஸ் சேவ்டு பை தி பெல். அதர்வைஸ் தி ஜட்ஜ் வுட் ஹேவ் ப்ரொனவுன்ஸ்ட் தி சென்டென்ஸ் டுடே இட்செல்ஃப். அக்யூஸ்ட் தப்பிச்சிட்டான். ஜஸ்ட் தப்பிச்சிட்டான். இல்லன்னா இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? ஜட்ஜ் வந்து அவங்கள சென்டென்ஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஜஸ்ட் லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒண்ணு இன்டர்வென் ஆகி காப்பாத்தப்படுறது. சரிங்களா? அடுத்து பாருங்க காட் ரெட் ஹேண்டட் டு கேட்ச் சம்ஒன் இன் தி ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங். ஒண்ணும் இல்ல. வீட்ல வந்து அம்மா ஸ்நாக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ போய் திருட்டுத்தனமா நீங்க எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உனக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு கோட்டா முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு. நீங்க போய் அத எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மாட்டிக்கிறீங்க. ஓகேங்களா? அப்படி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, அதுதான் கையில இப்போ ஒரு முறுக்கு ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். கையில இருக்கும்போதே மாட்டிக்கிறீங்க அப்படின்னா, காட் ரெட் ஹேண்டட் கையும் களவுமா மாட்டிக்கிறது. ஓகேங்களா? டு கேட்ச் சம்ஒன் இன் தி ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங். ஹி வாஸ் காட் ரெட் ஹேண்டட் வைல் ஸ்டீலிங் தோஸ் கேண்டி பார்ஸ். அப்படி எடுத்துட்டு இருக்கும்போதே நீங்க என்ன பண்ணிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டீங்க. அடுத்து பாருங்க. ஃபுட் தி பெல். ஃபுட் தி பில். அப்படின்னா என்னங்க? பில்லு மேல பாதத்த வைக்கணுமா? அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. பியர் எக்ஸ்பென்சஸ். அந்த செலவ நீங்க ஏத்துக்கிறது. ஓகேங்களா? அந்த செலவ ஏத்துக்கிறது தான் நமக்கு என்னது? ஃபுட் தி பில். ஆல்தோ ஹி ஹோஸ்டட் தி ஃபீஸ்ட். அவன் அந்த விருந்த வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தா கூட, ஹிஸ் பிரதர் ஹேட் டு ஃபுட் தி பில். அந்த பில் யார் தலையில கட்டிட்டான்? அவன் பிரதர் தான் அத கட்டுனான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் உங்களுக்கு கிளாஸ்ல குடுக்குற இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸா இருக்கட்டும், சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அதுக்கப்புறம் என்னங்க நமக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப மினிமமா தான் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எக்ஸாம்க்கு பத்தாது. ஸோ உங்களோட ஒர்க் நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேங்க இது. நீங்க தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, டெய்லியும் ஒரு 5, 5 வார்த்தைகள வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ வொக்காபுலரி டெவலப் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ.